ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் ஒரு விஷயத்தை வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச முடியாத ஒரு நல்ல வார்த்தை உண்டு. வாசித்த அதே சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். சங்கீதம் 83 முதல் வார்த்தையை சற்று தியானிப்போம். தேவனே மௌனமா இராதையும் பேசாமலும் இராதையும், தேவனே சும்மாவும் என்ன செய்யறோம் இராதையும் என்று இங்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீதுடைய பாட்டை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் சங்கீதத்தில் 83ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில மௌனமா இருக்கக்கூடாது. இரண்டாவது காரியம், தேவன் நம்மோடு கூட பேசாமலும் இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாதான், தேவன் சும்மா இருந்துடக்கூடாதான். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அற்புதங்களை கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் வெளிப்படும். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து விடக்கூடாது, மௌனமாய் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு சகோதரி என்னோடு கூட ஸ்தோத்திரம் பேசினார்கள். மதுரையிலிருந்து ஒரு சகோதரி பேசுகிற பொழுது அவர்கள் சொன்னார், ஐயா, நான் மே மாதம் முழுவதும் 30 நாட்கள் 31 நாட்களும் நான் உபவாசத்தில் இருந்து ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும், ஒரே ஒரு வார்த்தை என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட என்னோடு கூட பேசவில்லை. 1 மாத காலம் நான் காத்திருந்து உபவாசம் போட்டு காத்திருந்தேன். என் கூட கர்த்தர் பேசவே இல்லை என்று மிகவும் மன சஞ்சலத்தோடு, மன கவலையோடு, மனவேதனையோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் சில நேரங்களில் மௌனமா இருக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. என்னென்று சொன்னால், ஆண்டவர் மௌனமா இருக்கிறார்னா உங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, நீங்க கேட்டதை விட பெரியதா கொடுக்கிறதுக்கு மௌனமா இருப்பாரு. ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே மௌனமாக இருப்பதற்கு சில அர்த்தங்கள் இருக்கும், சில காரணங்கள் இருக்கும். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதுல இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சில நேரத்துல நம்ம கேட்ட காரியத்துல மறுபடியும் உறுதியா இருக்கிறோமா, அந்த காரியத்திலே அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக நிற்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக கூட ஆண்டவர் மௌனமாக இருக்கலாம். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம், ஸ்தோத்திரம், 1 மாதம் என்று நிர்ணயம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சரி 1 மாதத்துல நான் கொடுக்கலாம் அப்படின்னா அடுத்த அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று ஆண்டவர் பார்ப்பதற்காக கூட சில நேரங்களிலே மௌனமாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மௌனமாய் இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதனாலதான் இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் மௌனமாயிராதீர். அப்படி என்றால் அவர் எவ்வளவு காலம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்திருப்பார். அல்லேலூயா. நான் ஊழிய பாதையில ஓடின காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலங்கள் எல்லாம் ஆண்டவர் அநேக காலங்கள் மௌனமாய் இருந்தது உண்டு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம காத்திருக்கு. ஸ்தோத்திரம். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் ஒன்றையே கேட்டேன், ஒன்றையே நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு காரியத்தை கேட்டோம்னா அந்த காரியத்தை நாடு, அதையே நாடி எப்போது ஆண்டவர் அதை கிடைக்க பெறுகிற வரைக்கும் என்ன செய்ய விடக்கூடாது, ஆண்டவரை விட்டுவிடவே கூடாது. ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் ஒரு உன்னத நோக்கம் உண்டு. ஒரே ஒரு மாத காலம் 31 நாள் ஆண்டவர் மௌனமாய் இருந்ததற்கு நமக்கு இவ்வளவு பெரிய வருத்தம். சமஸ்த இஸ்ரவேல் மக்களும் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 400 வருஷம் எகிப்து தேசத்திலே கூக்குரலிட்டு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் 1 அல்ல 2 அல்ல 400 ஆண்டுகள் மௌனமாய் இருந்தாங்க. நம்ம 40 நாளுக்கு அலறுவோம். 31 நாள் 2 நாள், சில நேரம் 2 நேரம் உபவாசம் போட்டுட்டு ஆண்டவர் பேசலன்னா பெரிய கேள்வி நமக்குள்ள எழும்புகிறது. 400 வருஷம் ஆண்டவர் மௌனமாய் இருந்தார என்னையா யோசித்து பார்த்தோமா? யோசித்து பாருங்க. 400 வருஷங்க எவ்வளவு கொடுமை அனுபவித்தார்கள். எகிப்து தேசத்திலே பயங்கரமான கொடுமைகள், அடிமைத்தனம், நல்ல சாப்பாடு, அவங்க நினைச்சதை எதுவும் செய்ய முடியாது, அடிமை. அவன் சொன்னதுதான், அவன் கொடுத்ததுதான், அவன் செஞ்சதுதான். 400 வருஷம் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள், கூக்குரலிட்டார்கள், தாங்க முடியவில்லை. ஆலோட்டியில் இழுக்கமான வேதனை.
பலவிதமான இன்னல்கள், பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சமாதானம் இல்ல, தூக்கம் இல்ல, ஓய்வு கிடையாது, ஓய்வில்லாமல் வேலை, ஒருவேளை ஆகாரத்திற்காக அவர்கள் பட்ட பாடுகள் யோசித்து பாருங்க. 400 வருஷம் ஆண்டவர் மௌனமா இருந்தார. 400 வருஷம் மௌனமா இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சும்மா விட்டாரா? 400 வருஷம் மௌனமா இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தன் ஜனங்கள் தன்னை நன்றாய் அறிய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவருடைய பலத்த கிரியைகளை என் ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காக. சில வேளை ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்பார். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிற பொழுது, உன் ஜனங்கள், உன் இனத்து மக்கள் எல்லாம் 400 வருஷம் பார்வோனிடத்தில் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் வாக்கு கொடுத்தவர். 400 வருஷம் அடிமையாக இருப்பான்னு ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் 400 வருஷம் ஜனங்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? எகிப்துல அடிமையாக இருப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் நான் வாக்களித்த தேசத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். ஆண்டவர் எத்தனை வருஷம் கழிச்சு மௌனம் கலைந்தாரு? 400 வருஷம் மௌனம் கலைந்தாருங்க. அடுத்து ஒரு 400 வருஷம் உண்டு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 400 வருஷம் தான் எல்லாருக்கும். திரும்ப திரும்ப அதை நம்ம படிச்சு கேட்டு 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 படிச்சு கேட்டு கேட்டு படிச்சதுனால, ரெகுலரா இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால, எகிப்து தேசத்துல 400 வருஷம்ங்கிறதுனால நம்ம கேட்டு கேட்டு பழகினதுனால அந்த ஒரு 400 வருஷம் தான் தேவன் மௌனமாய் இருந்தார் என்று நம்ம கண்டுகிட்டோம். ஆனா இன்னொரு 400 வருஷம் ஆண்டவர் இருந்தார் என்பது இன்னொரு பகுதி இருக்கிறது. கேப்ரியல் தூதன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார் என்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுவதற்கு சொன்ன நாளுக்கு அப்படியே பிரவர்ஷன போனீங்கன்னா மல்கியா தீர்க்க தரிசியோடு கர்த்தர் நட்பாட்டினார். கடைசி தீர்க்க தரிசி மல்கியாவுக்கும் கேப்ரியல் தூதன் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கும் இடையில 400 ஆண்டு காலம் தேவன் மௌனமாக இருந்தார். மல்கியாவுக்கு அடுத்து எந்த தீர்க்கதரிசி கர்த்தர் ஜனங்களுக்கு எழுப்பவே இல்லை. மௌனமாக இருந்தார். எந்த வார்த்தையும் வரல, எந்த தீர்க்க தரிசனமும் வரல. முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் அப்படி இருக்கிறது. இடையில எந்த தீர்க்க தரிசி அனுப்பல கர்த்தர். எந்த தீர்க்க தரிசி கர்த்தர் எழுப்பல. 400 வருஷம் மல்கியா தீர்க்க தரிசிக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டு காலம். அதை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் தேவன் மௌனமாயிருந்தார். 400 ஆண்டு காலம். தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக சில நேரங்களில் நம்மிடத்தில் மௌனமாயிருப்பார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் மௌனமாயிராதேயும். இங்க 3 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் மௌனத்தை மாத்திரம் குறித்து பேசிட்டு கடந்து சொல்ல விரும்புகிறேன். மௌனம். சில நேரங்களில் நம்ம நிறைய போராடி பார்ப்போம், ஆண்டவருக்கு பதில் வரவே வராது. காத்திருந்து பார்ப்போம், பதில் வராது. அநேகர் என்ன பண்ணுவாங்க, நான் செபித்து பார்த்தேன், ஆண்டவர் பதில் கொடுக்கல, நான் போறேன், என் வழி ஏன் நடை கட்டிடுவேன் அல்லேலூயா என்று சொல்லி அநேகர் நடை கட்டிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சில காலம் மௌனமாக இருக்கிறார் என்றால் அந்த காலத்தில் எதையோ ஆண்டவர் செய்ய போறதுக்காக, ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போறதற்காக தாங்க. 13 வருஷம் சிறைச்சாலையில் ஒருத்தன் கடந்து கத்துறான். எப்படியாவது என்ன செய்யுங்க, எப்படியாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 13 வருஷம் சிறைச்சாலையிலே 17வது வயதிலே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். 17வது வயதிலே ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் 17வது வயதிலே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். 30வது வயதிலே சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெறுகிறான். 13 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே கர்த்தரை நோக்கி கதறுகிறான். அங்க இருக்கிறவனெல்லாம் கூப்பிடுறான். கர்த்தர் 13 வருஷம் மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்காக.
சில காலம் மௌனமாயிருப்பார். யோசேப்பு 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான். அந்த 13 வருஷம் முடிஞ்சோடனே தேவன் தன் மௌனத்தை கலைந்தார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் சில காலம் மௌனமாயிருப்பார். அல்லேலூயா. சில காலம் மௌனமாயிருப்பாருங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்வதற்காக, அப்படிப்பட்ட ஒருவேளை அந்த 13 வருஷம் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் பல தீர்க்க தரிசனங்களால கடந்து வந்திருக்கலாம். கடந்து வந்த தீர்க்க தரிசனம் ஐயோ இன்னும் நடக்கலையே, நிறைவேறலையே என்று சொல்லி நீங்கள் தேவன் சமூகத்திலே காத்திருந்து ஓடோடி ஆண்டவர் பாதத்தில் ஓடி வந்து காத்திருந்து காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறார். ஐயோ என்னிடத்திலே ஆண்டவர் இடத்துல இன்னும் பதில் வரலையே, இந்த தீர்க்க தரிசனம் வந்து இவ்வளவு நாளாயிற்று, இந்த வெளிப்பாடு கிடைத்து இவ்வளவு நாளாயிற்று, இந்த வார்த்தை கிடைத்து இவ்வளவு நாளாயிற்று, ஏன் இன்னும் பலிக்கவில்லை, ஏன் இன்னும் நடக்கவில்லை, ஏன் இன்னும் செயல்படவில்லை, ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி, இது ஏன் நான் இதை இன்னும் நெருங்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை பல கேள்விகள் பல ஆண்டுகளாக உங்களுக்குள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த வேலை வருகிற பொழுது தன் மௌனத்தை கலைப்பார். அல்லேலூயா. கொடுத்த தரிசனம் ஒரு நாள் போய் சொல்லாதுங்க. ஆரம்ப சொன்னார்ல 400 வருஷம் 400 வருஷம் முடிஞ்ச அந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்களை விடுதலை ஆக்கினார், தன் மௌனத்தை கலைந்தார். தெய்வ பிள்ளைகளை 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தோட்ட கூப்பிட்டு கிடந்தா ஆண்டவர் 13வது வருஷம் முடிஞ்சவங்க அவன் மௌனத்தை கலைந்தார். ஹல்லேலூயா. மௌனத்தை கலைந்து அவனை உச்சத்துல கொண்டு வச்சாரு. பார்த்தீங்களா? எகிப்து தேசத்துக்கு ஒரு பிரதம மந்திரியாய் கொண்டு வைத்தாரே, சும்மா இல்லைல்ல. ஆண்டவர் காலம் ஒரு வேளை வருகிற பொழுது பிரசங்கியில 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லிடுறேன், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதை நீங்க பின்னால வாசிங்கன்னா மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்க? மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. முருகனாய் சொல்லுகிறான், எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து வரும். என்ன செய்ய? இந்த காலத்தில் தேவ பிள்ளைகளை மௌனம் களைய வேண்டிய ஒரு நாள் வரும். அவள் 3 நாள் உபவாசம் விட்டாள், ராப்பகலாய் உபவாசம் விட்டாள். தானும் தன் தாதிமார்களும் உபவாசம் விட்டார்கள். எதற்காக தெரியுமா? தன் மௌனத்தை கலைப்பதற்கு. மௌனத்தை கலைந்த பின்புதான் மொர்தெகாய்க்கு ஒரு உபசரிப்பு காணப்பட்டது, அழிவிலிருந்து ஒரு மீட்பு காணப்பட்டது, இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பு காணப்பட்டது. மௌனம் கலைக்கப்பட்ட போது சில நேரங்களிலே மௌனமாய் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் சில நேரங்களிலே மௌனமாய் இருக்கிறார் சும்மா கிடையாதுங்க. ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் சில நேரங்களிலே கர்த்தர் மௌனமாய் இருப்பார். அல்லேலூயா. நாம தான் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? புலம்பிட்டு அலைகிறோம். ஐயோ அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது நடக்கல, அது நடக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சில நாள் அமைதியா இருக்கிறாருன்னா நீங்க சும்மா கிடையாது. உங்களுக்கு எதையோ செய்யறதுக்கு தான் அமைதியா இருக்கிறாருங்க. உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவர் மௌனமாய் இருக்கல. உங்க பிள்ளையை விடுதலையாக்க கூடாது என்கிறதுக்காக மௌனமாய் இருக்கல. உங்களை பெரியாளாக்க கூடாது என்பதற்காக அவர் அமைதியா இருக்கவில்லை. ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் நினைத்ததை விட பெரிய காரியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவதற்காக தான். தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் அவர் சில காலம் மௌனமாய் இருப்பார். ஒரு நாள் உண்டு அவர் மௌனம் கலையும். அல்லேலூயா. ஒரு நாள் மௌனம் கலைந்த பின்பு தேவன் உங்களை உன்னதத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், உயர்ந்த இடத்திலே வைப்பார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், நம்ம ஒரு குறுகிய ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த குறுகிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை திரையிட்டு விடாம சில நேரம் மௌனமாக இருப்பார். எதுக்கு தெரியுமா? நீ போட்டது குறுகிய திட்டம், நான் போட்டது பெரிய திட்டம். அல்லேலூயா. அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நீ எதிர்பார்க்கிற குறுகிய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்காக தேவனாகி கர்த்தர் அங்கே மௌனமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் மௌனத்தை சில நேரங்கள்ல ஏன் களையாம இருக்கிறாருன்னா, சின்ன குறுகிய திட்டத்தை நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் மௌனத்தை களைஞ்சி நம்ம கேட்ட உடனே கொடுத்துட்டாருன்னா நம்ம பெரிய திட்டத்துக்கு அடுத்து போக மாட்டோம். என்ன செஞ்சிருவோம்? கிடைச்சது போகணும், கிடைச்சது போகும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் சின்ன திட்டத்துல சில நேரம் மௌனமா இருக்கிறாருன்னா, அப்ப அதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம் பாருங்க, அவர் பெரிய திட்டத்தை நமக்கு வகுத்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்துல அமைதியா இருக்கிறாருன்னா சும்மா கிடையாதுங்க, மௌனமா இருக்கிறாருன்னா சும்மா கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் தன் மௌனத்தை கலைப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் நிர்வாகத்தை ஆசீர்வதிக்க, உங்கள் நிர்வாகத்தில் உங்களை உயர்த்த, உங்க பிள்ளைகளை விடுதலையாக்க, உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க, கட்டுகளை உடைக்க, நுகங்களை முறிக்க தேவன் சில காலம் மௌனமாய் இருப்பார். அவர் மௌனத்தை கலைகிற பொழுதோ கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். மௌனமாய் இருக்கிறாதுன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் சில நேரம் நமக்கு போராட்டமா தெரியலாம், கஷ்டமா தெரியலாம். இன்னும் சொல்றேன், வறுமை கூட நம்மளை போட்டு வாட்டி எடுக்கலாம், வாட்டி வதைக்கலாம். அந்த கடத்திலையும் தேவன் மௌனமா இருக்கிறார்னா, தேவனை சார்ந்து தேவனுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளை வறுமை போட்டு நொறுக்கலாம். நொறுக்குனாலும் சரிதான். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா, மௌனமா இருக்கிறார் நினைக்கீங்களா? ஆண்டவர் அந்த வறுமையில தான் கர்த்தரை தூக்கி பெரிய இடத்துல வைக்க போறாரு. அல்லேலூயா. என்னால மௌனமா இருக்கிறவங்க நீங்க ஆண்டவரை நொந்து கொள்ளாதங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல ஸ்தோத்திரம். நீங்க சோர்ந்து போகாதங்க. ஜெபத்தை செய்யறதுல ஜெபத்தை விட்டு விடாதங்க. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருங்க. கர்த்தருக்கு செய்ய வேண்டியது, கர்த்தரை தேட வேண்டிய காரியத்துல, கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய காரியத்துல நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் தன் மௌனத்தை கலைக்கிற பொழுது உங்களுடைய காரியங்களால் ஜெயமாய் முடியும். அற்புதம் நடக்குங்க. அவர் அதிசயங்களை செய்கிறவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்வாருங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க தேவனை மட்டும் பாருங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில மௌனமாயிராதங்கப்பான்னு சொல்லி வேணா கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மௌனமா இருக்கிறது சோர்ந்து போவாங்க. தாவீது கேட்கிறாரா, நீர் மௌனமா இருந்தீரே, நான் யாரிடத்துல போய் கேட்பேன் என்று அல்ல, மௌனமா இராதையும் என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவரே உடைய மகன் மௌனத்தை சிறிது கலைத்துவிடும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, சில ஆளு மௌனமா இருப்பாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல 9 பேர் எல்லாம் பேசுவாங்க. ஒரு ஆள் மட்டும் எப்படி இருக்கும்? மௌனமா இருக்கும். மௌனமா இருக்கிறால லேசில் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் போட்டுறக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, நிறைக்குடம் தழும்பாகும். இல்லையா? நிறைக்குடம் என்ன செய்யாது, தழும்பாகும். எல்லாரும் பேசுனாங்க. ஒருத்தன் அமைதியா இருந்தான். ஒரு வாலிபன் வாசிக்கிறீங்களா? முதியவர்கள் எல்லாம் பேசட்டும் என்று சொல்லி நான் என் வாயை பொத்திக் கொண்டு மௌனமாயிருந்தேன் அப்படின்னு யோகுல ஒருத்தர் எழுதுறான். யோகுடைய சிநேகிதன் ஒரு வாலிபன் சொல்றான், நீங்கள் முதியவர்கள் எல்லாம் பேசட்டும் என்று சொல்லி நான் என் வாயை பொத்திக் கொண்டு அமைதியாக மௌனமாக இருக்கிறேன் என்று சொன்னான். கடைசியில் அவன் சொல்லிட்டு சொல்றான், அவன் மௌனத்தை களைஞ்சிட்டு இதை சொல்லிட்டு சொல்றான், முதியவர்கள் எல்லாம் கொடுத்த ஆலோசனை சரியில்லை, இப்ப நான் கொடுக்கிறோம் பார் ஆலோசனை பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா. சில நேரங்களில் அமைதியா இருக்கிறோம்னா, சில ஆள் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, வடிகட்டுன முட்டாளுன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, ஓரம் கட்டிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் சில பிள்ளை வயாடியா இருக்கும், ஒரு பிள்ளை அமைதியா இருக்கும். அமைதியா இருக்க பிள்ளைய டேஞ்சரா நினைச்சுக்கணும். எல்லாமே அந்த பிள்ளைக்கு தெரியும். அமைதியா இருக்குன்னு அந்த பிள்ளைய செஞ்சிடக்கூடாது, ஓரம் கட்டிடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு தான் எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நமக்கு தெரியாத சில விஷயங்கள், சில விடயங்கள் அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல தெரியும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, அரசியல்வாதிகள் மேடைக்கு மேல பேசலாம்,
ஒரு மௌனத்தை களைஞ்சாத்தான் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. அல்லேலூயா. சில நேரங்களிலே சில நபர் மௌனத்தை களைஞ்சாத்தான் சில விடயங்கள் வெளிப்படும். அப்ப அவர்கள் மௌனமா இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், அதான் புலி பதுங்குதுன்னா எதுக்கு? பயத்துல பதுங்கல. புலி எதுக்கு பதுங்குதான்? பாயிறதுக்கு பதுங்குதுன்னு அர்த்தமா. பதுங்குதுன்னா பயந்து பதுங்கல, பயத்துக்காக பதுங்கல, அது பாய்வதற்கு. அதில் இன்னொரு காரியம் இருக்குங்க, முக்கியமான காரியம். புள்ளி பதுங்கின உடனே என்ன பதுங்குறதுங்கையில, பதுங்குற சும்மா பதுங்காதான். பதுங்குகிற பொழுது அதனுடைய சிந்தனையை நம்ம பார்க்கணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். புள்ளி பதுங்குவதற்கு முன்பாக பதுங்குகிற பொழுது ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்காக பதுங்கிக் கொண்டே ஒரு திட்டம் போடும் பாருங்க. என்ன திட்டம் தெரியுமா? அது தனக்கு கிடைக்க வேண்டிய எரை எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போனா அதை பிடிக்கலாம், அந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணுங்க. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நம்ம எறைய பிடிக்க முடியும். நாம தொடங்குகிற பொழுது அதுவும் தொடங்கும் தெரியுமா? புலி பாய ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய எற அங்க நிக்கிற பொழுது புலி பாய்கிறது கண்ட உடனே அதுவும் இது பார்க்கும். புலிய அங்க நிக்கிற ஆடோ மாடோ மானோ பார்த்துக்கிட்டு இருக்கும். புலி பதுங்கி இருக்கு, இப்ப பாய போகுதுன்னு பார்க்கும். புலி அப்படி எந்திரிச்சு பாய ஆரம்பிக்கல, அவங்களும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்போ இந்த புலிக்கு தெரியும் நமக்கும் அந்த மானுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதையும் கடந்து போகணும். அதே அந்த வேகம் மட்டும் இல்ல, அது கூட இன்னொரு வேகத்தையும் கூட்டணும். அது ஓடுகிற ஓட்டத்துடைய வேகத்தையும் இதோட பிளஸ் பண்ணிக்கிடணும். அப்ப பதுங்கல, சும்மா பதுங்கல, ஒரு பெரிய திட்டம் போட்டு பதுங்கிட்டு இருக்குங்க. சில நேரம் அமைதி பெரிய திட்டத்துக்காக அமைதி இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சில நேரங்களில் மௌனமா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறார் அப்படின்னா நமக்காக எதையோ ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து விட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் சில நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சலம்பிட்டு இருக்கோம். ஆண்டவரே நடக்கலையப்பா, காலம் போயிட்டு இருக்கு, நேரம் போயிட்டு இருக்கு, அது நடக்கல, இது நடக்கல, இது கிடைக்கல, ஏதோ ஒரு விதத்தில் புலம்பிக் கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஒரு வேளை வரும், அவர் மௌனத்தை கலைக்கிற பொழுது நீங்க போட்டிருக்கீங்க, நீங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன திட்டத்தை போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பரந்த திட்டத்தை வச்சிருப்பாரு. என் பிள்ளைக்கு சும்மா கொடுக்க கூடாது, பெரிதானவைகளை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்துக்காகத்தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை பெருமைப்படுத்துவதற்காக தான் சில காலங்கள் ஆண்டவர், சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியாக மௌனமாய் இருப்பார். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீர் மௌனமாயிராதையும் தயவு கூறும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம கேட்ட காரியத்தை விட்டுவிடவே கூடாது. நம்ம கேட்டதை பெறுகிற வரைக்கும், நாம் கேட்டதை அடைகிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் தேவன் மௌனத்தை கலைப்பார், தேவன் ஒரு நாள் அமைதி கலைந்து போகும், அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். அப்பொழுது உடைய புறப்படுதல் மகா பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷமா இருக்குங்க, மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பிள்ளைகளை பாருங்க, ஒரு மனுஷன் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் சீலோவாம் குளத்தில் எத்தனை வருஷம் கிடக்கிறான்? 38 வருஷம். 38 வருஷம் யாருடைய உதவி இல்லை, யாரும் உதவுவதில்லை. அந்த குளத்தில் இறங்கினவன் எப்பேற்பட்ட உலகத்துல எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் குணமாயிருந்தான் அந்த குளத்தில் இறங்குறவனுக்கு. அப்படிப்பட்ட சுகத்தை அடைய கொடுக்கக்கூடிய அந்த குளத்து அண்டையில ஒரு மண்டபத்தில் அவன் படுத்திருக்கிறான். எத்தனை வருஷம்? 38 வருஷம் கிடக்கிறான். கடவுள் அவன் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் அமைதி ஆயிட்டாரு? 38 வருஷம் அமைதியா இருந்திருக்கிறார். அவன் என்னைக்காவது கடவுளை கூப்பிட்டானா? அவன் கூப்பிடல. அவன் கூப்பிட்டுருப்பான், அவனே யாராவது எனக்கு உதவி செய்ய, இந்த குளத்துல கொண்டு என்ன தூக்கி விட்டு, தூக்கி போட்டாலும் போதும், தூக்கி விட கூட வேண்டாயா, மிதிச்சு தள்ளி விட்டாலும் போதும், நான் குளத்துக்குள்ள விழுந்தாலே சுகமாயிருவேன்.
அவனால் உருண்டு உலகுக்கு கூட பலன் இல்லப்ப. யோசித்து பாருங்க, நவள முடியாத அளவுக்கு நம்ம 10 நாள் படுத்தாலே முதுவெல்லாம் புண்ணாயிரும். சில வியாதியஸ்தர்கள் 10 நாள் 15 நாள் 1 மாசம் படுத்துட்டா புண்ணு வந்துருது. 38 வருஷம் படுத்திருந்த அவன் வாழ்க்கையில எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பான். ஒருவரும் உதவி செய்யல, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, எல்லாரும் வாழ்க்கையில மௌனம் ஆயிட்டாங்க. தேவன் அந்த வீதியில ஒரு நாள் வந்தார். அந்த பகுதியில வருகிற பொழுது அவர் பார்க்கிறார், அவருக்கு தெரியுது. அவன் கூப்பிட்டானா, குருடனாவது கூப்பிட்டா, அப்படிதானே? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டான். கிட்ட போனாரு, கிட்ட வர சொன்னாரு. பாருங்க, சகைவா ஆண்டவரை வாஞ்சியோடு தேடினான். ஆண்டவர் கூப்பிட்டாரு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரிடத்துல போனவாக இதை சுகமடைக்கணும்னு ஆண்டவரை நாடி ஓடி வந்தார். ஆனா இவன் எதையுமே செய்யல. இவன் நினைச்சவன் எவனாவது ஒருத்தங்க உளுத்தி போடுவான், நான் குளத்துல உளுந்தோன்னு சோமாயி வெளியே போயிடுவேன்னு 38 வருஷம் ஏற்றி தவிச்சு எல்லாரும் வாழ்க்கையில மௌனமா இருந்துட்டாங்க, அமைதியா இருந்துட்டாங்க. அவனும் கூப்பிட்டு பார்த்துருப்பான், கடைசியில் மௌனமாயிட்டான். நம்ம வாழ்க்கையே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் அவன் மௌனம் கலைந்தது. ஏன் அவன் ஒரு நாள் அவன் மௌனம் கலைஞ்சதுக்கு என்ன தெரியுமா? ஏசு அவனை தேடி போய் நின்று கேட்டாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. இல்லையா? 30 வருஷம் கூப்பிட்டு தொண்டை தண்ணி வத்தி அமைதியா கிடந்த ஒரு மனுஷன், தேவன் அவனை தேடி, ஏசப்பா அவனை தேடி போனோன்னு அவன் தன் மௌனத்தை கலைந்து, ஏசப்பா எனக்கு மனசு இறங்கி என் பிரச்சனை இப்படி ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? போ, இனி பாவம் செய்யாதவன் பெருக்க எடுத்து நட என்று சொல்லி ஆண்டவர் 38 வருஷம் கழிச்சு அவனை தேடி வந்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். 38 வருஷம் அந்த குளத்துல ஒருத்தன் படுத்திருக்கிறான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப அங்க வந்தவங்கள யாருமே எந்த வருஷமும் காத்து கிடந்ததில்லை. இவன் ஒருத்தான் 38 வருஷமா அந்த குளத்துல கிடந்திருக்கிறான். பாருங்க, யோசித்து பாருங்க. கைவிடப்பட்ட நிலை, கேப்பாரற்ற நிலைமையில கடவுள் ஒருத்தர் தான் 38 வருஷமும் ஒருத்தன் கிடக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவன் 38வது வருஷத்துல ஆண்டவர் அவர் தன் மௌனத்தை கலைந்தார். அவனும் தன் மௌனத்தை கலைந்து தேவன் வந்த உடனே கத்தினான், என்னை எப்படியாவது குணமாக்குக, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, என்னை இந்த குளத்தில் கொண்டு விடுவதற்கு ஆள் இல்லை, எனக்கு தூதர்கள் இந்த குளத்தை கலக்குகிற பொழுது, இந்த தண்ணீரை கலக்குகிற பொழுது உள்ளே கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை என்று இயேசு கிட்ட வந்த உடனே தனக்கு ஒரு உதவியாளர், தனக்கு ஒரு துணையாளர் வந்துவிட்டார் என்று தன் மௌனத்தை கலைந்து அவன் கேட்க ஆரம்பித்தான். கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு இலவசமாய் சுகம் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தேடி வருவார். உங்களுடைய மௌனம் ஒரு நாள் கலைக்கப்படும். உங்க தேவையெல்லாம் ஆண்டவர் கேட்க சொல்வார். அம்மா, நீ மௌனமா இருக்கிறாயா? கேள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தன் மௌனத்தை கலைந்து ஒரு நாள் உன்னை தேடி வருவார். உங்கள் வீட்டை தேடி வருவார், உங்கள் பிள்ளைகளை தேடி வருவார். ஒரு நாள் தன் மௌனத்தை கலைக்க முடியாது, ஆண்டவர் வருவார். அப்போது எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க, தளர்ந்து போகாதங்க, மனம் உடைந்து போகாதங்க. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் மௌனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை தேடி வருவார், ஒரு நாள் உங்களை தேடி வருவார். நான் ஒரு வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள் ஆண்டவரை கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்பினார். அல்லேலூயா. அதே போலதாங்க தேவன் சில காலம் அமைதியா இருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஒரு உன்னதமான அனுபவத்திலே கொண்டு போவதற்காக ஆண்டவர் சில காலம் அமைதியாக இருப்பார். அவர் மௌனம் ஒரு நாள் கலைக்கப்படும் வேளையில உங்க வாழ்க்கை பயணம் மிகவும் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும். அல்லேலூயா. சில நாள் ஆண்டவர் இடத்துல நீங்களும் பொறுமையாயிருங்க. ஆண்டவர் என்ன செய்தாலும் அது நன்மைக்காக செய்வார். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா? ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரா? நீங்கள் ஒன்றுக்கு கலக்கம் அடைய வேண்டாம், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், ஒன்றுக்கு நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
நாள் தேவன் அற்புதம் செய்வார். ஒரு நாள் பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு நாள் ஆண்டவர் தன் மௌனத்தை கலைந்து உங்கள் பட்சத்தில் பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுகிற பொழுது நீங்க என்னெல்லாம் கேட்க போறீங்களோ அத்தனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காரியத்திலே, குடும்ப காரியத்திலே, எங்க வாழ்க்கையில, எங்க வருமானத்துல, எங்களுடைய குடும்ப பிரச்சனையில, கடன் பிரச்சனையில, வியாதி பிரச்சனையில, ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், அமைதியா இருக்கிறான்னு சொல்லவே சொல்லாதுங்க. ஒரு நாள் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவரே மன இறங்குங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்க இறக்கத்தை வெளிப்படுத்துங்க, உங்க தயவை வெளிப்படுத்துங்க டாடி பா என்று சொல்லி நீங்க கூப்பிடுங்க. நீங்க மௌனமா இருக்காதங்க. ஆண்டவர் மௌனமா இருந்தாலும் நீங்க எப்படி இருக்க கூடாது? மௌனமாய் இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்க தான் முருகன் சொன்னான், மௌனமா இந்த காலத்திலே நீங்கள் மௌனமா இருப்பது என்ன நீ என்று சொன்னான். அதே போல நாம் எவ்வளவு சூழ்நிலையில இருந்தாலும் நாம மௌனமாயிராமல் நாம் கூப்பிடுவதை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கணும், செபிக்கிறதை செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நாம செய்கிறதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஒரு நாள் மொத்தமா நமக்கு பலனை தருவார். நாம் செய்கிறதை நாம செய்ய வேண்டும். அவர் ஒரு நாள் மொத்தமா தருவார். தேவ பிள்ளைகளை, அவர் ஒரு நாள் உங்களை, உங்க சந்ததி, உங்க குடும்பத்தை, உங்க வேலை காரியங்களை, உங்க வருமான காரியங்களை, பிள்ளைடைய படிப்பு காரியத்தை, ஆண்டவர் சுகத்தை, ஆரோக்கியத்தை ஒரு நாளும் உங்களுக்கு கொடுக்காம விடவே மாட்டார். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாள் தேவன் மௌனத்தை கலைந்து உங்க வாழ்க்கையில பெரிய இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது போல், யோசேப்புக்கு வாழ்க்கையில செய்தது போல், தேவ பிள்ளைகளை தேவன் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். பெரிய காரியங்களை சுதந்திரிக்க போறீங்க. ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்தில் உடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்க பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் மௌனமாயிராதையும் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. போதும் ஆண்டவரே, தயவு செய்து எங்க வாழ்க்கையிலே நீர் மௌனம் களைய வேண்டும். அப்பா, மௌனம் களைய வேண்டும். ஆண்டவரே, உடைய மௌனத்தை களைந்து உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்க வல்ல தேவன் அல்லவா? நன்மை செய்ய வல்ல தேவன் அல்லவா? விடுவிக்க வல்லவர் அல்லவா? சுகமளிக்க வல்லவர் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுப்பீராக, மேன்மையை கொடுப்பீராக, கனத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. ப்ளீஸ் டாடி, நன்மை செய்யுங்க. ஏசப்பா, மௌனமாயிராமல் உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, வாழ்க்கையில இவ்வளவு காலம் நீ மௌனமாயிருந்தது போதும் ஐயா. ஒரு விஷயம் உங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய மௌனத்தை கலைந்து நீ நன்மை செய்யடி, நன்மை செய்யப்பா, பதில் கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கெஞ்சி கதறுகிறார்களே, ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிறார்களே. எப்படியாவது விடுதலை வேண்டும், எப்படியாவது சொல்லி சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். ஐயோ, கட்டுகள் அவிழ்க்கப்பட, முகங்கள் முறிக்கப்பட வேண்டும். நாங்கள் என்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவோம், என்றைக்கு மீட்கப்படுவோம் என்று கலங்கி ஒவ்வொரு நாளும் கலங்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மௌனத்தை கலைந்து அற்புதம் செய்யப்பா. டாடி, மௌனமாயிராது. இயேசுவே, நீர் மௌனமாயிராது, அற்புதம் செய்யப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே, விடுதலை கொடுங்கப்பா. நன்மை செய்யாண்டவரை அற்புதம் செய்யப்பா. இதிலும் மேலானவைகளை, பெரிய காரியங்களை செய்யாண்டவரே. டாடி, உதவி செய்யப்பா, உதவி செய்ய. உங்க பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் தாங்க டாடி. நிர்மாணமாயிராதையும் ஆண்டவரே, போதும் அப்பா. சத்துருவின் போர், சத்துருவோடு போராடினது போதும், பிசாசோடு போராடினது போதும் ஆண்டவரே.
இந்த வியாதி படுக்கை போதும், இந்த வியாதியை சுமந்தது போதும். போதாண்டவரே, மௌனமாயிராதையும் அப்பா, விடுதலை கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக. டாடி அற்புதம் செய்யப்பா. கால தாமதம் போதும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்க, நன்மைகள் நடக்க, அதிசயங்கள் நடக்க, ஆண்டவரே கண்ணீர் துடைக்கப்பட நீர் மௌனமாயிராதபடி ஆண்டவரே அவர்கள் தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே. மனமாறுதலுக்கு, மனம் திரும்புதலுக்கு உள்ள தடைகள் நீங்கி போகட்டும், மனம் திரும்பட்டும், குணப்படட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வார்த்தைக்கு உகந்தபடி உங்களுடைய ஜனங்களோடு ஓடி வருவதற்கு நீர் மௌனத்தை கலைப்பீராக. மௌனமாயிராதையும் அப்பா, மௌனமாயிராதை ஆண்டவரே. உதவி செய்யப்பா. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. மனித இனம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மனித குலம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மௌனமாயிராமல் இரக்கம் பாராட்டுங்க அப்பா. சகல ஜனங்களையும் ரட்சிப்பீராக, அழிவிலிருந்து ஆண்டவரே. உதவி செய்யப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் வழி தடுமாறி போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்படியாய் மனமிறங்க ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பா. வாலிபர்கள் மத்தியிலே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே மௌனமாயிராதையும் ஆண்டவரே, மௌனமாயிராதை. பெற்றோருடைய கவலைக்கு மௌனமாயிராதையும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பா. எத்தனை பெற்றோர், எத்தனை மனைவிமார் ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை கதறுகிறார்கள் ஆண்டவரே. மௌனமாயிராதையும் அப்பா. தேசத்திலே திறப்படை நின்று கதறுகிற, கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கும்படியாய் மௌனத்தை கலைஞர் மௌனமாயிராதையும் பதில் தாரும். உதவி செய்யப்பா. அறுவடையை தாங்கு, எல்லைகளை விரிவாக்கும் ஆண்டவரே. மந்தைகளை பெருகப்பட்டு ஆண்டவரே கிருபை செய்யப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, நெருமை, தரித்திரம், கடன் எல்லாம் மாறுபடியாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பா. அற்புதம் செய்யப்பா. நன்மை செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்யப்பா. வேலை வாய்ப்புக்காக, படிப்புக்காக, பதவி உயர்வுக்காக, இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்யப்பா. பிசாசின் கட்டுகளால், பெண்ணிசூரிய கட்டுகளால், மாந்திரிக கட்டுகளால், செய்வனையின் கட்டுகளால் ஆண்டவரே மிகவும் வேதனை, துன்பத்தை அனுபவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க டாடி, விடுதலையாக்குங்கப்பா. ப்ளீஸ் டாடி. வியாதிகளாலும், நோய்களாலும், பற்பல ஆண்டவரே தகப்பனே, சர்வ வியாதிகளினாலே, உபாதைகளினாலே வேதனைப்படுகிற மக்களுக்கு ஆரோக்கியத்தின் சௌக்கியத்தை கொடுக்க முடியாது. மௌனமாயிராதையும் அப்பா. பதில் தாரும் அப்பா. பதில் தரும்படியாய் செபிக்கிறோம் டாடி. இயேசுவே நாங்கள் கதறுகிறோம். ஒரு விசை மனமிறங்குங்க டாடி. போதை வஸ்துகளுக்கு, குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே, விடுதலை பெறட்டும் ஐயா. மௌனமாயிராதபடிக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில மௌனமாயிராதபடிக்கு நல்ல பதில்களை வெளிப்படுத்துகிறார்கள். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், நீர்மைகள் எல்லாம் மன்னிக்க ஆண்டவரே. கிருபை உள்ளவரே, நீர் மௌனமாயிராமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார்கள். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சுகம் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, விடுதலை கொடுங்கப்பா. எல்லா கட்டுகளும், முகங்களும் அறுக்கப்பட்டு முறிக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைகள் மீது விழுந்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். இயேசுவே இந்த பாதத்தில் வருகிற டாடி, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நீர் எங்களுக்காய் மனம் இறங்கி நன்மை செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சகல பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.